வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. ஒரு புது கட்சி தொடங்கப்பட்டு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பேசியிருக்காங்க. அந்த புது கட்சிக்கு பேர் என்ன வேணா வச்சிருக்கலாங்க. அதாவது காக்ரோச் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கலாம், அனைத்திந்திய காக்ரோச் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சிருக்கலாம், இந்தியன் நேஷனல் காக்ரோச்சஸ் அப்படின்னு வச்சிருக்கலாம், தமிழக காக்ரோச்சஸ் கழகம் அப்படின்னு வச்சிருக்கலாம், இல்லை நாம் காக்ரோச்சஸ் அப்படின்னு வச்சிருக்கலாம். இவங்க என்ன பேர் வச்சாங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சுட்டாங்க. தேவையில்லாம பிரச்சனை ஆகி போச்சு. ஊர் முழுக்க அதை பத்தி பேசி ஒரே ஃபாலோவர் சரி போச்சு. பிஜேபி காங்கிரஸ் பேஜோட எங்கேயோ போயிடுச்சு நம்பர்ஸ்லாம். இதனால ஏற்பட்ட கலைபரத்தை குறித்து தான் பாரியவர்களோட பார்வையில தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். உங்க மேல உங்க இருந்த மனசுல இருந்த வன்மத்தெல்லாம் என்னங்க வன்மம்? சத்தியமா சொல்றேங்க, நான் எதுவுமே இல்லைங்க. கிரியேட்டிவா யோசிச்சாலே வன்மோங்கிறாங்க. சரி, ஓகே, நீங்க சரி விடுங்க. இது ஆட்சி திமுக ஆட்சி போனதுனால சந்தோஷத்துல சுத்திட்டு இருக்கீங்க. வந்திருந்தாங்க வச்சு செஞ்சிருப்பாங்க. ஜெயில் மிஸ் டியூன் போட்டிருக்கான் ப்ரோ ஒருத்தன். என் ப்ரொஃபைல் பிக்சர் கீழே வருது. அதான். ஸோ கரப்பாம்பூச்சி கழகமா, அது கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குவதாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது கட்சியெல்லாம் தொடங்க போகிறதும் இல்லை, எதுவும் செய்ய போகிறது இல்லை. அதை ஒரு ஜென்சி ஃபன் கண்டென்ட்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்னென்ன சர்ச்சைகள், எதனால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோம். முதல்ல இது ஏன் தொடங்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அடிப்படை என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது நீதிபதிகள் கொஞ்சம் அவர்களுடைய இடம் என்ன, அது எந்த இடத்துல நம்ம இருக்கோம், அந்த இடத்துக்கு தகுந்த கருத்துக்களை முன்வைக்கணுங்கிறது சொன்னோம். ஆனால் கொஞ்ச காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாரதிய ஜனதா ஆட்சி காலகட்டத்தில் பல ஜஸ்டிஸஸ், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இந்த மாதிரி பல நீதிபதிகள் அவங்களோட கருத்துக்களை எல்லாம் தொடர்ச்சியாக முன்வைக்கிற இதை பார்க்க முடியுது. அது பொறுப்புணர்வோடு அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதாங்கிறதே கேள்விக்குறி தான். அதுக்கு மேலே நம்ம பேசினோம்னா கேஸை போட்டுருவாங்க. ஏன்னா அதான் நீதிமன்றம்ங்கிறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. அப்படி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறோம்னா அது எந்த அளவுக்கு ஒரு சரியான கருத்தாக இருக்கணும். ஏன்னா யாருமே விமர்சிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு கருத்து. அப்போ அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தன்னார்வலர் கேஸ் ஒன்று நடக்குதுங்க. அந்த கேஸில் அந்த மனுதாரர் தரப்புல இருந்து இது பண்ணும் பொழுது, இது எதுக்கு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க? மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த கேஸ் ஆணையமாக ஏதோ ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டம் இந்த மாதிரி ஏதோ கேஸ், அதில் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டோடைய அந்த டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க போல். அதை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமாங்கிறதுலாம் நீதிமன்றம் முடிவு பண்ணோம். அப்போ அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்தியாவில் வேலை வெட்டி இல்லாத சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி போல் வாழ்ந்து கொண்டு இன்டர்நெட்டில் இதை பண்ணு, இது நொட்டை, அது நொட்டை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த சிக்கல், இந்த சிக்கல்னு சொல்லிட்டு எல்லாரோட நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் இது நீதிமன்ற நேரத்தையும் வீணடிக்கிற மாதிரியான செயல்கள், அரசாங்கத்தை ஃபங்க்ஷன் செய்ய விடாமல் போட்டுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. லைக் பேரசைட்ஸ், காக்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தைகள் சொல்றாரு. ஒட்டுண்ணிகளாக செயல்படுகிறார்கள். அவர்கள் முழுக்க இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய எல்லாத்தையும் உறிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இந்த நாட்டுக்கு பயன் இல்லைங்கிற கான்செப்ட்ல இந்த கருத்துக்களை அவர் முன் வச்சிட்டாரு. இந்த கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களா அப்படிங்கிறது நம்ம பொதுமக்கள் தரப்புலேயே விட்டுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்ச உடனே, ஒரு இளைஞர்களை கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இணையத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதுக்கப்புறம் இவர் சொன்னது போல படிச்சும் வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே, இவர் என்ன சொன்னார் இல்லையா, சோம்பேறிகள் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் ஒரு இதை உருவாக்குறாங்க. அதில் மிக முக்கியமாக அது யாரோ ஒருத்தர் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த அபிஜித்துங்கிற சொல்லக்கூடிய ஒரு இணையதள செயற்பாட்டாளர். அவர் ஆம் ஆத்மி கட்சியிலேயே ஐடி விங்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஐடி விங்ல இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம கிட்ட தான் ஐடி விங்லாம் இருக்குது, பொண்ணுது என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவரை போய் அடி, அவரை போய் உதை, இவரை போய் சொரிங்கிறாங்க. ஆனா ஐடி விங்க, ஒரு கட்சியோட ஐடி விங் எப்படி செயல்படுங்கிறதுக்கு அந்த அபிஜித்தோட செயல்பாடுகள் காரணம். ஏன்னா அவர் ஆம் ஆத்மி பார்ட்டியில ஐடி விங் ஹெட்டா இருக்கிறாப்புல, ஹெட் இல்லை, அவர் ஒரு செயல்பாட்டாளராக இருக்காரு. இவர் இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவா, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி ஒன்று சொல்றாருன்னு ஒன்று, அவர் ஒரு ட்ரோல் பண்ற ஒரு விஷயமா என்ன பண்றாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நம்ம இளைஞர்களால உருவாக்கப்படுற ஒரு ஜனதா பார்ட்டிங்கிற கான்செப்ட்ல ஒரு கரப்பாம்பூச்சி போட்டோவை போட்டு ஒரு லோகோ போட்டு விட்டாரு. அந்த லோகோ தமிழில் அதை போட்டு தான் நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. ஸோ அந்த லோகோ இருக்கு. இதை பார்த்த உடனே இன்டர்நெட்ல இந்த கிரிட்டிசிசம், அதாவது அந்த நீதிபதி அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு மறுக்கும் விதமாக
இல்லை அந்த கருத்தை வந்து விமர்சிக்க முடியாது. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது அவரை விமர்சிக்கிற இடத்துலயே யாரும் இல்லை, விமர்சிக்கவே கூடாதுங்கிறது தான் சட்டம். அப்போ அவரை விமர்சிக்க முடியாது. இவர் சொல்லுது தப்பு, இவர் செஞ்சது சரின்னு சொல்லி யாராலையும் விமர்சிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதற்கு ஒரு வடிகாலாக இந்த மாதிரி ஒரு ட்ரோலிங் மூமெண்ட் தான் இது. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா டைரக்டா வந்து பிஜேபியை வந்து பொலின்னு அரைகிற மாதிரி கரப்பாம்பூச்சிகள் ஜனதா கட்சின்னு சொல்லி போட்டு விடுறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்விட்டர் இதுலன்னா ஒரு 5 நாளுக்குள்ளேயே ஒரு இப்போ என்ன 6 நாளா 7 நாள் ஆச்சு. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ரெண்டுலாத்துலயும் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆகுது. இது எந்த அளவுக்கு வைரல் ஆகுதுன்னா இது வித்தின் 2 டேஸ்லயே என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிஜேபி பார்ட்டியோடைய இன்ஸ்டா ஃபாலோவிங்கை விட அதிகரிச்சிருச்சு. இப்போ பார்க்குறோம் வந்து 20 மில்லியன்ல வந்து நிற்கிறாங்க. எங்க எவ்வளோ பேரா இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அதுக்குமான விளக்கங்களை நான் கடைசியாக சொல்றேன், அது என்ன ஏதுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக பூதாகரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஆக்சுவலாக வந்து பிஜேபி கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பாகவும் ஒரு சவுக்கடியாகவும் ஒரு எம்பாரசிங் மொமெண்டாகவும் தலைக்குனிய வைக்கக்கூடிய ஒரு செயலாகவும் வேற என்ன சொல்ல ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு ரெபல்லியன் ஒரு மக்கள் வந்து பாரதிய ஜனதாவை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துலையும் கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்ப ஜஸ்டிஸ் அவருடைய கருத்தை மறுக்கவும் முடியாது, விமர்சிக்கவும் முடியாது, அவரை மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் இப்படி ஒரு மூமெண்ட் ஆன உடனே அடுத்த நிமிஷம் ஊடகங்கள்லாம் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் வந்து திரும்ப அதே கருத்தை அவர் சொல்றாரு, வேலை வெட்டிக்கு போகாம வேணும்னே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தரப்பை தான் நான் கரப்பாம்பூச்சி பேராசைட்டுன்னு சொன்னேனே ஒழிய ஒட்டுமொத்த இளைஞர் தரப்பையும் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி என்ன அந்த அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ இப்படி சொன்னதுனால என்ன கேள்வி வந்துச்சுன்னா, நீங்க வேலைக்கு போகாத இளைஞர் தரப்ப வந்து இப்படி சொன்னீங்க, ஆனா ஒட்டுமொத்த இளைஞரும் கோவப்படுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களுமே வேலைக்கு போகாம அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அன்எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கை இந்தியாவில் பூதாகரமான அளவுல இருக்குங்கிறது இப்ப இந்த கரப்பாம்பூச்சி மூவ்மெண்ட் மூலமா, இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு கட்சியின் மூலமா பரவ தொடங்கியிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கேளிக்கையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கரப்பாம்பூச்சி இது. ஆனால் இது முழுமையாக கேளிக்கையா அப்படின்னு பார்த்தா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க இந்த கட்சியை ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிச்சுன்னா அஃபிஷியலான எதுவும் இல்லை, பேசிக்காக சும்மா இன்டர்நெட்டில் ஒரு பேஜ் மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த 5 அம்ச கோரிக்கைகளை பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ரேண்டமாக நடந்த மாதிரி தெரியல. மேபி இது அந்த அபிஜித்துங்கிற நபரே வந்து, ஏன்னா அவர் ஆம் ஆத்மியில் இருக்கனால அந்த ஆம் ஆத்மியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த 5 அம்ச கோரிக்கையில் ரொம்ப டோட்டலி அந்த கோரிக்கை எல்லாமே ஆன்டி பிஜேபியாவும் இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. ஆன்டி பிஜேபி தான். ஜனதா கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டினா ஜனதா கட்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி தான். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கவர்னரை வச்சு ஒரு ஆட்டம் ஆடுறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிரான ஒரு பாயிண்ட் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்காது. இப்போ அந்த 5 அம்ச கோரிக்கை ஒன்னொன்னா பார்த்தோம்னா அதுல இதே வந்து பாத்தீங்கன்னா அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறது வந்து தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்க்கணும். இது வந்து சும்மா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில நபர்கள்லாம் வந்துட்டு இது வந்து அந்த ஜஸ்டிஸ் அவரையே வந்து கேள்வி கேட்குற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை. இது ஆக்சுவலாக உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு செயல் திட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீதிபதிகள் வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க அது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸுங்கிறவங்க அவங்க தான் ஆக்சுவலாக இந்தியாவிலே பெரிய பவர் கொண்ட நபராக இருக்கிறாங்க. அவங்க என்னதான் வந்து மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து அதோடைய டெசிஷன்ஸை வந்து பாலிசி மேக்கிங்ஸில் தலையிட முடியாது. ஆனாலும் மக்களால் ரீச் அவுட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரே பவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் தான். அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே அதிகபட்சமான மக்களுக்கான பவர் கையில் இருக்கு. இப்போ இவங்க வந்து ஆக்சுவலாக மக்களுக்காக நிற்கணும், உண்மைக்காக நிற்கணும், நேர்மைக்காக நிற்கணும். யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்குற இடத்துல இருக்கக்கூடிய பவர் வந்து அவங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்தே கேள்வி கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும், அவங்களோட லெவல் வந்து ரொம்ப அதிகம். அப்போ அந்த இடத்துல பவரில் இருக்கக்கூடிய நபர்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ராஜ்யசபா சீட்டு பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு மறைமுகமா நீ எனக்கு ஆதரவா செயல்படு, பிரைபிங் மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு பிரைபிங் தானே. அப்ப இது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா பல சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்சிகளில் போய் சேர்ந்த வரலாறுலாம் இந்தியாவில் ரொம்ப இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட நீதிபதிகள்
அந்த ஒரு எந்த கட்சி வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களோட எல்லா மனிதருக்கும் ஒரு ஐடியாலஜியில அவங்க இருப்பாங்க, நாட்டம் இருக்கும். அப்ப அவங்க இதன் மூலியமா ஒரு பயனடைவாங்கங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய பொறுப்பு வைக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க கண்டிப்பா ஒரு அரசாங்கத்துக்கு சார்பா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப இது ஒரு விதமான பிரைபிங் தானே, இது ஒரு விதமான ஒரு ஊழல் தானே. அப்ப இந்த ஊழல் இருக்கக்கூடாது. அதனால சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆல்ரெடி அவங்க ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் வந்து இந்த பொசிஷனுக்கு அப்புறம் வேற எந்த விதமான அரசியல் ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. குறிப்பா ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி ஆகிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே வைக்கிறாங்க. ஸோ இது வந்து மறைமுகமாக என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ அவர் அந்த சூரியகாந்த் அவர் இருக்கா பிள்ளையில அவர் அந்த நீதிபதி அவர்கள் அவரை பர்சனலாகவும் டார்கெட் பண்ணுது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு கட்சியில் போயிட்டு ராஜ்யசபா வாங்கக்கூடாது, வாங்கினீங்கன்னா அப்போ உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சார்பா இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த ஃபர்ஸ்ட் இதே கொடுக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது இது என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு விஷயத்த கொடுக்க சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 50% சீட் ஷேர் வந்து எல்லா பக்கமும் கொண்டு வரணும். அந்த இப்போ அவங்க டீலிமிட்டேஷன் அது இல்லாமல் 50% சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 33 இருக்கு. அது இல்லாமல் இப்போ 50 மாற்றி அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வைக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு பிஜேபியை டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி தான். அது என்னன்னா, அம்பானி அதானி ஓன் பண்ணக்கூடிய மீடியா ஹவுசஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு, அவங்களோட சேனல்ஸே தான் இருக்கு. அதாவது தமிழ் ரீஜனல் நியூஸ் சேனல்ஸும் அம்பானி அதானியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம பேர்லாம் சொல்ல விரும்பல, பட் உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு. ஓகே. அப்ப இந்த பல நியூஸ் சேனல்ஸோட கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அம்பானி அதானி கண்ட்ரோல் இருக்கனால இதை தான் கோடி மீடியா அப்படின்னு சொல்லி நார்த்ல பெரிய இஷ்யூ ஆகும். ஏன்னா நார்த்ல பிஜேபி எதிர்த்து பேசுறதுக்கு மீடியா கிடையாது, இல்ல எல்லாமே வந்து முழுக்க அப்படியே ஜிஞ்சக்கு அதுதான் அந்த ஒரே மியூசிக். ஒரே என்டிடிவி ஓரளவுக்கு இருந்தாங்க, அவங்களையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் கோடி மீடியா. இப்போ இந்த கோடி மீடியாங்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கான ஆங்கர்ஸு, டிபேட்டர்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த கோடி மீடியாலையும் போயிட்டு அந்த கோடி மீடியாவே அசைச்சு பார்த்த ஒரு நபர் ஒரு கோட் சூட் தான் போட்டிருப்பாரு எப்பவுமே. அவங்களாம் சிரிக்கிறாங்களா, நீங்க என்னடா சிரிக்கிறது, நானே ஒரு சிரிச்சு வந்து உலகத்தையே சிரிக்க வைக்கிறேன்டா, நீங்க என்னடா பேசி சிரிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாரு. அது வந்து வரலாறுகளை தாண்டி வந்து காலத்துக்கும் நீடிச்சு நிற்கக்கூடிய. இப்போ நான் என்ன ஒரு ஐடியா இருக்கேன்னா, அது ஒரு ரிங் டோனா வச்சுக்கலான்னு இருக்கேன். அது ஒரு ரிங் டோனா, மெசேஜ் டோனா அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டு உடச்சி நிறைய பேரோட சிரிப்பு ஞாபகம் வருது. அதனால ஒருத்தரோட சிரிப்பு ஒருத்தன் வேணும்னே ரிங் டோனா வச்சிருக்கான். அயோக்கிய பயலா இருக்கான் அவன். சரி விடுங்க. ரைட்டு. ஸோ இதுதான் விஷயம். அப்போ சரி, அந்த சிரிப்பு என்ன எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. சரி இருங்க அது இதுக்கே வரேன். அப்போ வந்து இந்த கோடி மீடியாக்களை வந்து நாங்கள் வந்து அபாலிஷ் பண்ணிடுவோம். குறிப்பாக வந்துட்டு அம்பானி அதானியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸை பேன் பண்ணுவோம். அது போக இந்த கோடி மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சால்ரா அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆங்கர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட அடுத்த கோரிக்கைங்கிறது காங்கிரஸ் கட்சி ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், ஓட் சோரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். இதெல்லாம் நார்த்தில் ரொம்ப, நம்ம ஊரில் தான் அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் சரி, எல்லாம் எது பண்ணாலும் வந்து நம்ம வந்து வாக்கு போனாலும் சரி, எதை பற்றியும் கவலை இல்லாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். வேறு மாதிரி போயிடுச்சு இப்போ. ஆனால் அங்கே நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுறது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க போய் புலம்பிட்டு இருந்ததெல்லாம் எலெக்ஷன் டேட் அன்றைக்கே நம்ம பார்க்க முடிஞ்சுது. எஸ்ஐஆருக்கு நம்ம எதிராக பேசியிருக்க வேண்டியது, பேச மறுத்தவர்கள், பேச தவறியவர்களுக்கெல்லாம் பெரிய பின்னடைவை வந்து இந்த தேர்தல் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்குமே அந்த பின்னடைவு நமக்கு அப்படியே இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே நார்த்தில் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட் சோரிங்கிறது வாக்காளர்கள் நீக்கப்படுறது. வாக்காளர் இருக்கிறேன், நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், ஆனால் நமக்கான வாக்குகள் அங்கே மறுக்கப்படுறதும் நீக்கப்படுறதும் வந்து ஒரு சீரியஸ் கிரைமாக பார்க்குறாங்க. அதை வந்து எல்லாமே ஃபேக் வாக்காளர்கள் உருவாகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவரை வந்து நாங்கள் வந்து சிறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு வாக்கு இல்லைனாலும் பொய்யான வாக்குரிமை யாராவது ஒரு ஃபேக்காக ஒருத்தருக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருந்தாலோ
சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று சொல்லியிருக்காங்க. 4. அப்புறம் அவங்களுடைய கடைசி இதுங்கிறது வந்து நம்ம இன்னைக்கே நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறது, இந்த கட்சி தாவல் அப்படி தாவறது, ஒரு கூட்டணி கட்சியில இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில போகிறது, இந்த மாதிரி வந்து இந்த கட்சி தாவலுக்கான தடை சட்டம் இருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மக்களோட வாக்குகளை வாங்கி ஒரு நோக்கத்துக்காக வாங்கிட்டு வேற ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டிவாவோ இல்லை தாவியோ போறவங்க, இது வந்து என்னன்னா அவர்கள் பட்ட வேதனையோட வெளிப்பாடு. வந்து ஆம் ஆத்மி என்ன வேதனை அடைஞ்சதோ அந்த வேதனையோட வெளிப்பாடா இந்த இது வச்சுறாங்க. ஏன்னா ஆம் ஆத்மில இருந்து நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. கட்சியில இருந்து இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு தப்பா வந்து வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு தாவறாரு அப்படின்னா, அவர் கட்சி தாவல் தடை சட்டத்துல அவரோட பதவி போறது மட்டும் இல்லாம அவர் 20 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க முடியாத ஒரு பேன் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் ரெண்டுத்துலயுமே நிக்க கூடாதுங்கிற ஒரு பேனை வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல அவர் இருக்க கூடாதுங்கிற ஒரு பேனை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இது. இப்போ இந்த 5 அம்ச கோரிக்கைகளை பார்க்கும் பொழுது இது ஒண்ணுமே அரசியலே தெரியாத ஒரு வெறும் சும்மா அந்த கரப்பாம்பூச்சி வச்சுக்கிட்டு ஃபன் பண்ற கூட்டம் உருவாக்கல. மாறாக இது நல்ல அரசியல் தெரிந்த ஒரு நபர் யாரோ பின்னாடி இருந்துதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க. இது பேசிக்கலி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் உடைய அரசியல்வாதிகள் எப்போ பேசிய கருத்துக்கள் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு 5 அம்ச கோரிக்கையா வச்சு இப்போ இந்த 5 அம்சமும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவு பரப்பப்படுது. ஸோ நீங்கள் இது ஒரு ஃபன்னாக இதை பார்த்தாலும் கூட பிஜேபிக்கு இது ஒரு பெரிய பேக்ஃபயர். ஏன்னா பிஜேபியோட அத்தனை உள்ளடி வேலையும் இந்த 5 அம்ச கோரிக்கையை வந்து கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணுது. ஸோ இந்த 5 அம்ச கோரிக்கையை தான் நம்மளுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் கரப்பா பூச்சிலாம் போட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நீங்கள் இந்த கட்சியில் சேரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கட்சியிலையும் நீங்கள் சேரலாம். எப்படி ப்ரமோஷனை போட்டோம் பார்த்தீங்களா? வந்து நம்ம இயக்கத்தில் சேர்ந்து கரப்பாம்பூச்சி இயக்கம் இல்லை, நம்மளுடைய தமிழ் தேசிய இயக்கத்தில் சேர்ந்து செயல்படணும்னு நினைக்கிறவங்களுக்கான அந்த வெப்சைட் வந்து கீழே கொடுக்கப்படும். அதை லிங்க் பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். அந்த பேஜுக்கு போனோடனே உங்களோட பேர் இதெல்லாம் போட்டு எந்த பகுதி எல்லாத்தையும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஒரு முறை தான் சப்மிட் பண்ண முடியும். நம்ம பாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இன்னும் ஒரு 10 முறை சப்மிட் பண்றேன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. என் சேனல் வரும் டாஸ்க் 2 வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா அந்த மாதிரியா? அந்த மாதிரி சப்மிட் பண்ணா அது ஏத்துக்காது. சரியா? ஸோ ஒரு இது லிங்க் அதை ஒரு முறை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது ஒரு முறை தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம அமைப்பு சகோதரர்கள் உங்களுக்கு அழைச்சி பேசி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். சில நேரங்கள் ஃபோனை எடுக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் காலை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. அப்போ திரும்ப அடுத்த கட்ட இதில் அது வரும். ஆனால் பட் அது ஒரு டைம் ஆகி தான் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரைட். நீங்கள் அமைப்பு இயக்கம்னு சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி கட்சின்னு சொன்னீங்க. ஸோ கட்சியா போகிறதுக்கான பாதையில் தான் நம்ம போகிறோம். ஆனால் எடுத்தோடனே கட்சியாக நம்ம உருவாக்க முடியாது. முதல்ல ஒரு அமைப்பாக திரண்டு அமைப்பு ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையும் பொழுது அது கட்சியாக வந்து மாற்றி கொண்டு போகிறது எலெக்ஷன் பாலிடிக்ஸ்குள்ளே தான் போகும். கண்டிப்பாக இதில் நம்ம அதெல்லாம் மாற்றவே இல்லைன்னா எலெக்ஷன் பாலிடிக்ஸை நோக்கி தான் நம்ம நகருவோம். ஸோ அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணோம். ஏன்னா எலெக்ஷனில் நம்ம வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் நம்மளால எந்த நன்மையுமே யாருக்குமே செய்ய முடியாதுங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம உணர்ந்திருக்கோம். அதனால் இயக்க அரசியல் அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் என்ன இயக்க அரசியல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. எல்லா அரசியலும் நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நல்லது நல்லா செய்யலாம். ஸோ இயக்க அரசியல் கட்சி அரசியலுங்கிறத தான் கடந்து அரசியலுங்கிறதே மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சேவைங்கிறத பார்த்து நீங்கள் வந்து இணையணும்னு நினைக்கிறவங்க இணைங்க. தமிழ் தேசிய கொள்கை தான் கோட்பாடு. ஸோ தமிழ் தேசிய கொள்கையில் உடன்பாடு உள்ளவர்கள் மட்டும் வந்தால் போதும். எனக்கு தமிழ் தேசிய கொள்கையில் உடன்பாடு இல்லை ஆனாலும் வந்து இணைகிறேன்னா அது வந்து எடுபடாது. கட்சியோட கொள்கை வந்து தமிழ் தேசிய கொள்கை தான். ஸோ தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் செயல்படும்ங்கிறத உணர்ந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணி இணைங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்சியில் வந்து சேர்றதுக்கு அவங்க கட்சி அந்த கரப்பாம்பூச்சி கட்சியில் சேர்றதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு லிங்க்னு போட்டு வச்சுருக்காங்க. அதில் எலிஜிபிலிட்டி என்னென்னா வந்து அவங்க வந்து வேலைக்கு போகக்கூடாது, அன்எம்ப்ளாய்டாக இருக்கணும். அந்த அன்எம்ப்ளாய்டுக்கான காரணம் என்னென்னா படிச்சும் வேலை கிடைக்காம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணங்களால வேலை கிடைக்காம இருக்கலாம், கொள்கை ரீதியா வேலை வேணாம்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ இது மாதிரி வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கணும். அப்புறம் வந்து சோம்பேறியா இருக்கணும்.
அது ஃபன்னுக்காக பண்ணதானே. ஸோ சோம்பேறியா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு 2-3 இது போட்டு ஆனால் எதுவுமே வந்து இன்டர்நெட்ல ப்ரொஃபஷனல் அதாவது ப்ரொஃபஷனலா வந்துட்டு போயிட்டு கலாய்க்கிறது, இந்த மாதிரி போட்டோ போட்டுட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறது, இந்த ஒரு விளையாட்டு குழந்தையா இருக்கணும் நீங்க இன்டர்நெட்ல. அண்ட் கிரானிக் ஆன்லைன் இன்வால்வ்மெண்ட். கிரானிக்னா வந்து நோயை சொல்றது. கிரானிக்னா வந்துட்டு ரொம்ப சிவியரா இருக்கிற நோய் தான் கிரானிக்னு சொல்லுவாங்க. ஸோ கிரானிக் ஆன்லைன் இதுனா என்னன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த இன்ஸ்டாகிராமு, எப்போ பார்த்தாலும் இந்த டிக்டாக்கு, எப்போ பார்த்தாலும் இந்த விஷயங்களுக்குள்ள மூழ்கி கிடக்கிற நபராக இருக்கணும். பல பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்து, இந்த எலிஜிபிலிட்டியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இதுல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலயும் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா, ஒரு படிப்பு மேல போய் என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப இல்ல பாரு, போலீஸ் ஆபீஸ்ல மீட்டிங்க்கு பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம மே 18க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இது வேண்டியதாக இருக்கு. எனக்கு என்னன்னா, நான் இதை நீங்கள் ஒரு ஃபன்னாக பார்க்குறோம்ல, கண்டிப்பாக அந்த அபிஜித் திப்கே இதுக்கு ஒரு மூலையாக செயல்படுறாரு, எல்லாம் ஓகே. இப்போ அந்த அபிஜித் திப்கேவே அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு யாரோ ஒரு ரேண்டமான ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி ஒரு மூமெண்ட் உருவாக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே ஃபன்னுக்காக ஒரு விஷயத்தை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கன்னா நான்னா எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், வெறுப்பு இருக்கும். பட் ஒரு பொதுவான விஷயம்னா ஈஸியாக நம்ம போய் அட்டாச் ஆகிப்போம். அப்படி அட்டாச் ஆகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனை அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி ஒரு மூமெண்ட்டாக ஈஸியாக மாற்ற முடியுன்றது இது மூலியமா தெரியும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்கர் சைட் ஆஃப் திஸ் இதுக்கு போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் அவங்க எப்படி வெளிக்காட்டிக்கிறாங்க போய்க்கிறாங்கிறது தான் ஒன்று. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சேர்ந்து பார்க்கணும். ஒன்று, ஒரு நபர் இதை தொடங்கி போட்டார் தான், ஆனால் இது அவருடைய கண்ட்ரோலில் கிடையாது. அதாவது பேசிக்காக என்ன சொன்னால், அவர் காட்டில் கொளுத்தி போட்டு அந்த கொளுத்துனது இப்போ கொழுந்து விட்டு எரியுது. அது எரியறதுக்கான காரணங்கள்லாம் இங்கே இருக்கிறது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. வேலையின்மை அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம ரொம்ப பேசணும்னு சொல்லிட்டு இருந்தோம், ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போகுது, ஏஐ வந்து ஆப்படிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பஞ்சம் வரப்போகுது, அதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் பொருளாதார நெருக்கடி பெரிய அளவில் வரப்போகுது. இப்போ நம்ம ஒரு கஷ்ட காலத்தை நோக்கி நம்ம நகர போகிறோம். இதெல்லாம் நடக்க தான் போகுது. நம்ம தனியாக ஒரு உலக அரசியலை பற்றி நம்ம பேசும்போது நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஒரு கஷ்ட காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது, அதே போல் சொன்னோமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு டீசல் ரேட்டு, பெட்ரோல் ரேட்லாம் குப்புன்னு ஏற்றுவாங்க, ஏற்றிட்டே இருக்காங்க. 2ஆம் வாட்டி இன்னும் ஏறும், 3ஆம் வாட்டி ஏற்றிட்டு பயங்கரமாக ஏறும். அதுதான் நம்ம சொன்னோம், இவங்க எவ்வளோ நாளைக்கு எலெக்ஷன் வரைக்கும் தான் இது வந்து தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பெரிய ஆப்பு நமக்கு இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதை நோக்கி நம்ம நகர்றோம். அது இல்லாமல் போர்லையும் நம்ம இழுத்து விடப்படுவோம். இஸ்ரேல் நம்மளை இழுத்து விடும், போரில் நம்மளை இழுத்து விடுறதுக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நம்மளை சுற்றி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இதுவுமே ஒரு வித தாக்குதல் தான். இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு வித இணையதள தாக்குதல். இந்த தாக்குதல் எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுங்கிறது இப்போ மேட்ரு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த அபிஜித்துங்கிற நபர் கொளுத்தி போட்டார், ஆனால் இது கொழுந்து விட்டு எரியுது. இப்போ இவர் கொளுத்தி போட்டார், இதற்கு பின்னாடி இருந்து எவனோ பெட்ரோல் ஊத்துறான், இதற்கு பின்னாடி இருந்து எவனோ கச்சா எண்ணெயை ஊத்துறான். அதனால தான் இது இந்த அளவுக்கு ஃபயராக மாறிக்குது. இதுக்கு நம்ம வித் ப்ரூஃப்ஸே நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி ஃபாலோவர்ஸ், நீங்கள் ஒரு உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ஃபாலோவர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் போய் தட்டுங்க, 1000 ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் வரும்ல. அதில் ஒரு 1000 ஃபர்ஸ்ட் 1000 எடுத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் 1000ல் எவ்வளோ பேர் இந்தியர்கள்னு பாருங்கள், எவ்வளோ பேர் பாகிஸ்தானிஸ்ன்னு பாருங்கள், எவ்வளோ பேர் பங்களாதேஷிஸ்ன்னு பாருங்கள். ஓகேவா? இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்கள். நீங்கள் சும்மா போயிட்டு அவங்க ஐடி ஒரு ஃபர்ஸ்ட் 1000 எடுத்து நீங்களே, நான் சொல்கிறது நீங்கள் நம்ப தேவையில்லை. இண்டிவிஜுவலாக இப்போ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இது இந்தியர்களால் மூவ் பண்ணுற மூவ்மெண்ட்டாக இருக்கா, இல்லை இதோட பெர்சன்டேஜ் என்னன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்தியர்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பாகிஸ்தானிஸும் அதிகமாக இருக்காங்க, பங்களாதேஷ் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இங்கே பாகிஸ்தானிஸ் அண்ட் பங்களாதேஷின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய இன்டர்நெட் பேஸ்டான ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் செய்கிறதுக்கான இடமாகவே பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மாறி வருதுங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் பாரு, அமெரிக்கா தான் அது ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறோம் ஐடி எம்ப்ளாயிஸை, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபேக்காக போய் லைக் பண்ணுறதுக்கு பங்களாதேஷில் ஒரு பெரிய ஹப்பே இருக்குது. அதுதான் உண்மை. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு 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 பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சிஸ்டம்ஸு, பழைய லேப்டாப்ஸு, பழைய இதெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வேலை பார்ப்பாங்க. 500 பேர் அந்த இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பில்டிங்கு. அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு 20-30 டேப் இருக்கும். அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் வச்சுருப்பாங்க. அந்த 20-30 ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க.
இந்த 20-30 ஐடி அவங்களோட வேலை என்னன்னா, இப்போ இந்த ஏஜென்சி இருக்குன்னா இல்லை 500 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கம்மியான சம்பளம் தான், ரொம்ப ஒரு அல்பத்தனமான சம்பளம் தான். இதுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காலேருந்தே டேரெக்டாக வந்துடுது. இவங்க இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா இவ்வளோ தான் அவங்களுக்கு. ஆனால் எதுவுமே சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு 200 ரூபா 300 ரூபாங்கிறது உட்காந்துட்டு சம்பாதிக்கிறது, ஒரு ஏசி ரூமில் வந்து உட்காந்துட்டு சம்பாதிக்கிறது எவ்வளோ ஈஸி. ஸோ அவங்க வந்து உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து மிஞ்சி போனால் 2 மணி நேரம் தான் வேலை இருக்கும். வருவாங்க, லிஸ்ட் இருக்கும். இப்போ இந்த ஐடியை ரிப்போர்ட் பண்ணு. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரிப்போர்ட் எப்படி பண்ணணுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே, அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த 20 டேப் வச்சிருக்கான்ல, அந்த 20 டேப்லையும் ஒவ்வொரு முறையாக லாகின் பண்ணி இப்போ ஒருத்தன் 20 பேராக இருக்கான். அப்போ அந்த ஒரு ஹப்பில் 500 பேர் இருக்காங்கன்னா 500 × 20 எவ்வளோ ஆச்சு? செம்மடியாக இருக்குமே. இப்போ நான் சொன்னேன்ல 20ன்னு, இது 20 இல்லை. இப்போ ஒருத்தன் ஒரு சிஸ்டமில் ஒரு ஆப் வச்சுருப்பான். அந்த ஆப் என்ன பண்ணும்னா, இவன் ஒரு விஷயத்த செய்கிறத ரெப்ளிகேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஓகேவா? அதாவது இவன் ஒரு முறை செய்கிறான்ல, அது எப்படி நான் சிம்பிளாக சொல்கிறேன், 20 டேப் ஓப்பனாக இருக்கா, இது ஒரு செட்டு. இந்த ஒரு செட்டு அந்த ஆப் வந்து வச்சுருக்கோம். இந்த ஒரு செட்டில் 20 இமெயில் ஐடியிலேருந்து அவன் உள்ளே என்டர் ஆவான். அவன் என்ன பண்ணுவான், இந்த ஆப்பில் இவன் டைப் பண்ணுறான்ல, இதெல்லாம் 20 முறை ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா? இதை அந்த ஆப் என்ன பண்ணும்னா, அதுக்கு பின்னாடி ஒரு 200 வச்சுருக்கோம். 200 இமெயில் ஐடி மூலிமா அதை வந்து புஷ் பண்ணும். அப்போ ஒரு ஆள் 200 பேராக இருப்பான் ஆன்லைனில். புரியுதா? இது வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருத்தன் 200 பேர். இப்போ 500 பேர் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் 200னா கணக்கு பண்ணி பாருங்க. பல மில்லியன் வியூஸை இவங்கனால ஒரு ட்ரெய்லருக்கு உருவாக்கி தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சினிமா எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு படத்தை நீங்கள் போடுறீங்க, அது ஆர்கானிக் வியூஸ் வரும். கண்டிப்பாக ஆர்கானிக், உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இப்போ எடுத்துக்காட்டு, நீங்கள் ஒரு தமிழ் நடிகர், நீங்கள் தமிழில் ஒரு படத்தை, ஒரு பாட்டையோ நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் போடுறீங்க. உங்களோட நெட்வொர்க்கில், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஏதோ ஒரு ஏஜென்சி வச்சுருக்கீங்க, வழி ஏஜென்சி, பாதை ஏஜென்சின்னு ஒரு பாதை ஏஜென்சி வச்சுருக்கீங்க. இந்த பாதை ஏஜென்சி மூலிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5-6 ஒரு 30,000 வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்க. ஒரு 30,000 வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பரப்பி பண்ணுறீங்க. இப்போ இந்த பாதை ஏஜென்சி மூலிமா உங்களால் மேக்ஸிமம் ரீச் ஆக முடிஞ்சது என்னன்னா, சில கோடி வியூஸை நீங்கள் உருவாக்கிடலாம். ஓகேவா? இது ஆர்கானிக்காக, இது ஆக்சுவலாக ஆர்கானிக்காக தான் வரும். ஏன்னா மெம்பர்ஸாக இருக்கணும் மனுஷன். ஸோ அவன் ஒரு புஷ் பண்ணி, அதாவது ஒரு நெட்வொர்க்கிங் மூலிமா அதை நீங்கள் புஷ் பண்ணி அல்காரிதம்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு புஷ் பண்ணுறீங்க. அப்பயும் சிலதெல்லாம் செல்ஃப் எடுக்காது. அப்போ செல்ஃப் எடுக்காத ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கு என்ன பண்ணலான்னா, காசு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணோம்னா இந்த ஏஜென்சிஸுக்கு இந்த அசைன்மெண்ட் போய் சேரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாய் நமக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, இந்த ட்ரெய்லரை வந்து நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தன் 20, 30, 200 பார்ப்பான். ஒரே டைமில் லாகின் ஆகி யூடியூப்பில் அந்த வீடியோ ஓடும். யூடியூபோட கணக்குக்கு என்னென்னா, ஆர்கானிக் மாதிரி தான் அதுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஆப் இருக்கும், இதுக்கு பின்னாடி ஒரு செயல்படும். அது என்ன நினச்சிக்கோ, என்கேஜ்மெண்ட் பாரு செம்மையாக இருக்குது. அப்போ என்னன்னா, அப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிக் வியூஸுங்கிறது வந்து இப்படி தான் வரும். பட் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் வியூஸுங்கிறது இப்படி வந்து பையன் போய் நாட்டுக்கு நிற்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்ஆர்கானிக் வியூஸ் என்ன, ஆர்கானிக் வியூஸ் என்ன அப்படின்ட்டு. ஆர்கானிக் வியூஸ் எப்பவுமே இப்படின்னு கிராஜுவலாக போகும். சில டைம் டிப் ஆகும். அந்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த டைம் ஜோன்ஸ்க்கு தகுந்த மாதிரிலாம் டிப்புலாம் தூங்குற டைம் இதுக்கெல்லாம் டிப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரிக்கெட் மேட்ச் தொடங்குதுன்னா அந்த டைம் வியூஸ் டவுன் ஆகும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த இன்ஆர்கானிக் வியூஸ்க்கு இதெல்லாம் சம்மந்தமே இல்லை. அப்படியே குப்புன்னு ஏறும். ஒரே நாளில் 200 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னு வரும். அப்போ இந்த மாதிரி வந்து சடக்குன்னு வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஆஃப் இதை வந்து உருவாக்கிட முடியும். அப்போ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வியூஸு, அப்புறம் போஸ்ட்டு, ஷேரிங்கு, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கி இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தில் இந்த ஏஜென்சிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்கிறத நீங்களே போய் வெரிஃபை பண்ணலாம். நான் சொல்கிறதுலாம் இல்லை, நீங்களே போயிட்டு எத்தனை ஐடிஸ் வந்து என்னென்ன ஐடிஸு, எந்த ஊர் ஐடி, நிறையா ஃபேக் ஐடிஸு, நிறைய பங்களாதேஷி ஐடிஸு, நிறைய பாகிஸ்தானி ஐடிஸு, இதெல்லாம் வந்து இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போனா பாகிஸ்தான் நாடு இதுக்கு எதிராக செய்யுது, பங்களாதேஷ் நாடு இதுக்கு எதிராக செய்யுதுன்னா இது ரெண்டையும் ஏற்கிறவன் அமெரிக்காவுடைய சிஏஏ ஏஜென்ட்ஸ் தான் இதை செய்வாங்க. அப்போ அமெரிக்காவோட சிஏஏ ஏஜென்ட்ஸு எதனால்
பிஜேபியை போட்டு அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்திரமான 3வது முறை ஆட்சி ஒரு நாட்டுல இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல வேற அவ்வளவா இல்லாத இருக்கிற பட்சத்துல அதை உடைக்கணும். இப்போ பேசிக்கா என்னன்னா, இது பிஜேபிக்கு சப்போர்ட்னு பார்க்க வேணாம். பட் இது என்னவா பார்க்கணும் அப்படின்னா, இங்க பிஜேபியோ இல்லை காங்கிரஸோ ஒரு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்களோட ஒரு மாதிரி கனெக்டடா, அதனால நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் ரெண்டாவது. இப்போ பிஜேபி வந்து மக்கள்கிட்ட மதவாதத்தை முன் வச்சு அரசியல் செய்யறாங்க. அது என்னைக்குமே இந்தியாவுக்கு பின்னடைவு தான் நம்மளோட பார்வை. அது அவங்க செய்யக்கூடாது. அவங்க ஆனால் செய்யறாங்க. அவங்க அதை தான் அரசியலாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எதிரிகளா மாத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை எதிரிகளா கட்டமைக்கிறாங்க. இது இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மைக்கு பெரிய ஆபத்து. பட் அவங்க இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஹிந்துஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஹிந்துயிசம்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ்க்கு எகென்ஸ்டான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கோம், வேர்ல்டு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விட பிஜேபி கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். ஏன்னா உலக அரசியல் பார்வையில் அந்த டீப் ஸ்டேட்டுடைய கண்ட்ரோலில் முழுமையாக இல்லாமல் அப்படின்னு கொஞ்சம் வந்து மாதிரி தான் இப்போ பிஜேபி போய்கிட்டு இருக்கிறது நம்ம பல முறை சொல்லிகிட்டே இருந்தோம். அது சுத்தமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. என் கூட வந்து நில்லுனா நிற்கணும், என் கூட வந்து சண்டை போடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மாதிரி நழுவி இந்தியா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போருக்குள்ளே போய் மாட்டலை. இந்தியா வந்து இப்போ பொருளாதார பிரச்சனையும் நமக்கும் வரதான் போகுது. பட் அதுக்கு நம்ம காரணம் இல்லை. நம்ம வந்து போயிட்டு எங்கேயும் சொரியல. நம்ம வந்து அமெரிக்காவுடைய அடியாளாக செயல்படலை. ஓகேவா? அமெரிக்காவுக்கு அடியாலாம் நம்ம செயல்படவும் போகிறதில்ல. அதே போல் ரஷ்யாவுக்கான ஒரு ஸ்டாண்டையும் நம்ம எடுக்கல. இப்போ 2 பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்காமல் ஒரு உலக அரசியலில் வந்து ஒரு ஆங்கர் மாதிரி நம்ம வந்துட்டு நின்றுட்டு இருக்கனால வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த டீப் ஸ்டேட் எதிர்பார்க்குற அந்த 3ஆம் உலக போருங்கிற அந்த கான்செப்டை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. நம்ம ஒரு பெரிய சந்தை, பெரிய கூட்டம். ஆமா, நம்மளை இன்வால்வ் பண்ணா தான் அதை வந்து அவங்க சாத்தியப்படுத்த முடியும். அப்போ அந்த இன்வால்வ்மெண்ட் இவங்க கொடுக்காமையே ஒதுங்கி போறத அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ பிஜேபியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் பிஜேபியை வந்து நமக்கு அடிப்பணியை வைக்கிறதுக்கும் பிஜேபி வீக்கெண்ட் பண்ண வேண்டிய தேவை வந்து உலக வல்லாதிக்கங்களுக்கு தேவை. அவங்க பார்க்குறாங்க பிஜேபி கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணி ஆகணும். வீக்கெண்ட் பண்ணால் தான் நம்மளோட அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பிஜேபி வீக்கெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இது ஒரு ஸ்பார்க் வருது. இது ஒரு ட்ரோல் மூமெண்ட் தான். ஆனால் இந்த ட்ரோலில் கூட அவங்க நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது எங்கே அடுத்து போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்லி போகாது. பட் எதை நோக்கி அவங்க புஷ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். நேபாளில் நடந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி இந்தியாவுக்குள்ளே அதை சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்கும். இது வந்து இந்திய அரசாங்கம் இதை வந்து வேற வழியில், இது வந்து ஒரு இன்டர்நெட்டில் இது வந்து ஒரு ஜாலிக்காக பண்ணுறாங்கங்கிறத விட மட்டும் எந்த ஒரு பொறுப்புள்ள குடிமகனும் கடந்து போகக்கூடாது. இதுதான் என்னோட பார்வை. இது நமக்கு ரிஸ்கான ஒரு சிச்சுவேஷனை தான் இது உருவாக்க போகுது. அப்போ நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா, இது முழுக்க ஒரு விளையாட்டுத்தனம்னு சொல்லி நம்ம கடந்து போகிறது இல்லை. இதை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நேபாளத்தில் நடந்த மாதிரியான ஒரு ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டுங்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நேபாளில் நடந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் வந்து இயற்கையானது கிடையாது. ஒரு மக்கள் உண்மையாகவே கொந்தளிச்சு ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கும் இன்டர்நெட் மூலயமா ஒரு போராட்டத்தை வேற ஒருத்தவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மக்கள் உண்மையாக கோபம் வரும்போது அது வேற, அது நன்மையை நோக்கி நகரும். பட் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி மக்களை உசுப்பேற்றி விட்றான்னா அவன் அதை கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு தேவையான ஒரு அரசாங்கத்தை அங்கே இன்ஸ்டலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை அவன் பண்ணிடுவான். ஸோ இதை வந்து நம்ம ஒருபோதும் அங்கீகரிக்கக்கூடாது. அதே போல் நேபாள் ப்ரொட்டஸ்ட்டுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அப்போ போய் பாருங்கள். அப்போவும் நம்ம அதை ஆதரிக்கலை. ஏன்னா அடுத்த இன்ஃப்ளூயன்ஸில் மக்கள் செயல்படுறதுங்கிறது அது ரொம்ப தப்பு. மக்கள் அவர்களுடைய சிந்தனையில் செயல்படுறது தான் சரியான ஜனநாயகமே ஒழிய மக்களுடைய சிந்தனையை வேற ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட கோபத்தை தூண்டி விட்டு கலவரத்துக்குள்ளே கொண்டு போகிறான் அப்படின்னா அது ஒரு ஆபத்து. அது ஜனநாயகத்தன்மை கொண்டது அல்ல. அது மக்களை அவனும் ஒரு ஆட்டு மந்தையாக தான் பார்க்குறான். புரியுதுங்களா? அவனும் ஒரு ஆட்டு மந்தையாக பார்க்குறான். அந்த ஆட்டு மந்தையை அவன் ஒரு திசை திருப்பி விடுறான். ஸோ அவன் நல்லவன் இல்லை. அவன் அப்போ அவனோட செல்ஃபிஷ் ரீசனுக்காக அதை பண்ணுவான். சரி, இப்போ இது இப்படி வந்து பாருங்களேன், ஒரு பேட்டர்னு, ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆளுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அந்த ஆளை வச்சு கூட இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கலாம். அதில் ஜோம்பி மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஆளே இல்லாமலையும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்க எதிர்ப்பையும் வச்சு ஒரு ஆளே இல்லாமல் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதையும் நம்ம ஜோம்பியாக மொமெண்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதை ஒரு ஆர்கானிக்காக பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் இது இன்ஆர்கானிக்காக செய்யப்படுற ஒரு ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலைங்கிறத முதல்ல யார் உணரணும்? இந்த நாட்டுடைய இளைஞர்கள் உணரணும்.
இப்போ நீங்கள் இப்படி பாருங்க, இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்தியாவை விடுதுன்னு பாருங்க. இந்தியாவோட ஸ்டாக்ஸ் எவ்வளோ அடி வாங்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. நான் அது ஏன்னா தற்சார்பு பொருளாதாரத்திலிருந்து விலகி போகக்கூடிய எல்லா நாட்டிற்கும் இந்த பிரச்சனை வரும். இதை நம்ம பல முறை சொல்லிட்டேன். தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறதுனா என்னங்கிறத ஒரு அடிப்படையை நீங்கள் உணரல அப்படின்னா, இந்த மார்க்கெட் எக்கனாமி நீங்கள் வந்து ஒரு பையர் கமாடிட்டி இதுலேயே நிற்கிறீங்களே ஒழிய நீங்கள் ஒரு ப்ரொடியூசராகவோ ஒரு மெர்ச்சன்ட்டாகவோ நீங்கள் மாறவே இல்லை. அப்புறம் அப்படின்னா அடி வாங்க தான் செய்வீங்க. உலக பொருளாதார சந்தைக்குள்ளே மாட்டிங்கன்னா சந்தையோட ஃப்ளக்சுவேஷனில் இந்தியா நாடும் அடி வாங்கும், வளர்ச்சி அடையும், இப்படி தான் இருக்கும். சந்தை பொருளாதாரத்தை மையப்படுத்தக்கூடாது இந்தியா. காந்தி அதனால தான் தலைவராக அடிச்சுக்கிட்டாப்புல. தற்சார்பு பொருளாதாரம் காந்தி வந்து சுதேசிங்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இதை உள்வாங்கியதால் தான். அப்போ அதிலிருந்து ரொம்ப விலகி வந்துருச்சு இன்னைக்கு இந்தியா. அப்போ அதோடைய விலகத்துடைய அந்த ஒரு சைடு எஃபெக்ட்னு இருக்குல்ல, அதுதான் இளைஞர்களுடைய ஒரு இன்றைய நிலை. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கா. இப்போ சைனாவில் இது இருக்கா? இல்லையே. ஏன்னா சைனா வந்து தற்சார்பை கையில் வச்சிருக்கான். கம்யூனிசத்தில் நமக்கு 1000 ஓட்டை இருந்தாலும் அவன் தற்சார்பை கையில் வச்சிருக்கான். நீங்கள் சைனாவில் ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ உலகத்தில் எங்கேயோ போகிறதுக்கான ஒரு சிப்பை தயாரிச்சுட்டு இருப்பான், ஒரு LCD ஸ்க்ரீனை தயாரிச்சுட்டு இருப்பான், எதையோ பண்ணிட்டு இருப்பான். ஒரு சின்னதாக ஒரு குழந்தைகளோட பொம்மை செய்யறதுக்கு இது இருக்கும். கிராமங்களில் இருக்கும் இதெல்லாம். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆண்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் வேலை இருக்குவாங்க. ஸோ உற்பத்தி இருந்தால் தான் வேலை வந்து இருக்கும். அப்போ இந்தியாவில் உற்பத்தியே இல்லாமல் குறைச்சி அப்புறம் பிஜேபியோட பல தப்பான டெசிஷன், GST கொண்டு வரங்கிற பேரில் பண்ணதில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த உள்நாட்டு உற்பத்தியும் ஒழிச்சு விட்டது பிஜேபி தான். முடிச்சு விட்டாங்க. GST கொண்டு வரேன்ட்டு போய் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக பண்ணி லாக்டவுனை வந்து என்ன பண்ணீங்க, அதே உலக வல்லாதிக்கத்துக்கு அடிபணிஞ்சு இப்போ ஒரு நடவடிக்கை அது லாக்டவுன் பண்ணீங்க. இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அடி அது. லாக்டவுனை கொண்டு வந்துட்டும் இதை கொண்டு வந்து போட்டு நாசம் பண்ணி விட்டீங்க. கேட்டால் வந்து உயிர் காப்பது, அதுக்கு தடுப்பூசியை கொண்டு வந்து விட்டீங்க உள்ள. இதெல்லாமே வந்து டீப் ஸ்டேட்டுக்கு மண்டி போட்டு வேலை பார்த்த வேணதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு இந்த பின்னடைவு. இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிது. இப்போ அவங்க விடுவாங்களா? அவங்க முழுமையாக அடிமைப்படுத்த தான் பார்க்குறாங்க. அப்போ அதோடைய விளைவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இது உள்நாட்டு கலவரத்தையும் உள்நாட்டு புரட்சியும் உருவாக்குறதுக்கு வெளியிலேருந்து ஏஜென்சிஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நான் மதவாதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன், நீ உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா உள்ள ஆட்டோமேட்டிக்காக உன் நாடு காலியாக போகுது. சரி, எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு எரப்ஷனை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி சில ஸ்டேட்ஸில் பிஜேபி இல்லாத இடத்துல, உதாரணத்துக்கு அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒருத்தர் பவர்ஃபுல் லீடரை உருவாக்குறது, அங்கே அந்த பதவியில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இவங்க டீப் ஸ்டேட்டால் பண்ண முடியும். அதெல்லாம் உணர்ந்து தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே உலக வல்லாதிக்கத்துடைய கரங்கள் இந்தியாவுக்குள்ளே வேரூன்றி கொண்டு தான் இருக்குது. அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த ரியாலிட்டியை உணர்ந்து நீங்கள் என்ன அடுத்து பண்ண போகிறீங்க? ஸோ ஒரு நல்ல அவேர்னஸான ஒரு மக்கள் சமூகத்தை உருவாக்குறது தான் அதற்கான எதிர்ப்பு சக்தியாக. பேசிக்காக நம்ம உடம்புல இருக்க வெள்ளை அணுக்களுக்கு தான் நம்ம வந்து இது உணரணும். எது த்ரெட்டு, எது நமக்கு பிரச்சனை இல்லை, என்ன மாதிரியான வழிகளில் உள்ளே வருவாங்க, இது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து தான் நம்ம இந்த வேலைகளை பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ இந்த கரப்பாம்பூச்சி இந்த கட்சி, இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிங்கிறது எல்லாமே வந்து வெறும் இன்டர்நெட் ரேண்ட் அப்படிங்கிறது மட்டும் கடந்து போகிறது வந்து முட்டாள்தனம். அதுக்கு பின்னாடி ஒரு குளோபல் கன்ஸ்பிரசி இருக்குங்கிறது தான் எக்ஸாக்டான உண்மை. அந்த உண்மையை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பிஜேபிக்கு நம்ம சப்போர்ட்டுன்னு போவேனா? இது பிஜேபி இல்லை. சப்போஸ் இந்த பிஜேபி இருக்கிற இடத்துல ஒரு காங்கிரஸே இருந்தாலும் கண்ட்ரி இது வந்து எப்படி பார்க்கப்படணும் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் பவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அந்த காரணம் நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் கடந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உட்காந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து டீப் ஸ்டேட்டுக்கு பிடிக்காது. இவன் அடிச்சு அவன் வரணும், அவன் அடிச்சு இவன் வரணும்னு ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சிஸ்டம் தான் அவங்களுக்கு தேவை. இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவில் பாருங்களேன், அங்கே புத்தின் ஜி, இங்கே இந்தியாவிலும் வந்து என்னன்னா ஜனநாயகத்தில் வந்து 3ஆம் தேர்தலையும் மாறலங்கிறது ஏஷியாவில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் பண்ண முடியல. இதுதான் நம்மளுடைய பார்வை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. இது வந்து ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறோம். இது இதோட நின்றும் போகிறதில்ல. இது ஃப்யூச்சரில் ரிப்பீட்டும் ஆகும். இப்போ ஒரு கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு வந்திருக்கே ஒழிய இது வேறு மாதிரி ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான வேலைகளும் பின்னாடி இருந்து செயல்படலாம். ஸோ இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு நன்மையை உருவாக்காது, நேபாளத்துக்கும் நன்மையை உருவாக்காது. நம்ம அதை திரும்ப சொல்கிறோம். இது மக்கள் புரட்சியோட போட்டு குழப்பிக்காதீங்க. மக்கள் புரட்சிங்கிறது உண்மையான மக்கள் அவங்களுடைய சிந்தனையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள்லேருந்து மீள்றதுக்கு செய்கிறது தான் மக்கள் புரட்சி. இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது பாருங்கள்,
சும்மா வந்து நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான இளைஞர்கள் வச்சு பண்ணுற ஒரு விஷயம் இது வந்து ஒரு நாட்டுக்கு பின்னடைவு தான். இது வந்து அது இந்தியான்னு நீங்கள் பார்த்தாலும் சரி, தமிழ்நாடுன்னு பார்த்தாலும் சரி, உங்கள் ஊருன்னு பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு எதையுமே சீரியஸாக எடுத்துக்காத, எதையோடைய வெயிட்டேஜையும் உணராத இளைஞர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பெருத்த பின்னடைவாக தான் ஒரு நாட்டுக்கு அமையும். அதை மனசில் வச்சுக்கிட்டு கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறது நம்ம இழிவுபடுத்துறது, அது நமக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம் கிடையாது. இழிவான ஒரு விஷயத்தில் தன்னோட ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிட்டு கிறுக்குத்தனமாக செயல்படுறதை விட்டு பிஜேபியோட குறைகளை உண்மையாக எடுத்து பேசுகிற ஏதாவது ஒரு கட்சியில் போய் இணைஞ்சு நீங்கள் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு நாட்டுடைய பேரையும் ஒரு மக்களுடைய உளவியலையும் சிதைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறது வந்து ஏற்புடையது இல்லை. ஓகே ஃபைன். சயின்டிஃபிக் நேமில் வந்து பெரிக்கா அமெரிக்கானான்னு நினைக்கிறேன் காக்ரோச்சோட பேர். ஏன்னா அது அங்கேருந்தா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டரும் அங்கேருந்தா வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ உன்னிப்பாக வந்து இது வெறும் விளையாட்டாக இல்லாமல் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமானு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி பாரி. நன்றி.